உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. இவங்க தான் சவிதா பிரதான் அவர்கள். ஒருமுறை இவங்களுக்கும் இவங்களுடைய மாமியாருக்கும் பயங்கரமான சண்டை. அதனால சவிதா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டு ஃபேன்ல தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சேலை எடுத்து தற்கொலை பண்ணிக்க போறாங்க. ஆனா அப்ப கூட அவங்க மாமியார் அவங்கள தடுக்கல. ஃபேன்ல சரியா சேலையை கட்ட தெரியாம கட்டி கீழே விழுந்ததுதான் மிச்சம். ஆனா அவங்க மனசுக்குள்ள தொடர்ந்து நீ செத்துரு அப்படின்ற தற்கொலை எண்ணம் இருந்துகிட்டே இருந்துதான். இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து இன்னைக்கு இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களும் வியந்து பார்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய பதவியில அமர்ந்திருக்கிறாங்க. இது எப்படின்னு இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். சவிதா அவர்கள் மத்திய பிரதேசத்துல உள்ள மண்டாய் அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறந்தாங்க. இந்த கிராமத்துல ஒரு அடிப்படை வசதி கூட கிடையாதுங்க. இன்னைக்கு 2024 காலகட்டம், இன்னைக்கு வரைக்குமே இந்த கிராமத்துல உள்ள வீடுகள்ல டாய்லெட் கிடையாது. பெண்கள் வயல்வெளியில தான் டாய்லெட் போகணுமா. கோடை காலத்துல தண்ணிக்கு இன்னைக்குமே அதிகமா கஷ்டப்படுறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த கிராமத்துக்கு கரண்டே வந்தது. அதற்கு முன்னாடி வரை இந்த கிராமத்துல கரண்ட் கூட கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிராமத்துல தான் பிறந்தாங்க சவிதா. அந்த கிராமத்துல உள்ள ஸ்கூலுக்கு பெண்களை அனுப்புவாங்க. ஆனா அதிகபட்சம் 3வது இல்ல 5வது படிக்கும் போது அந்த பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்புறத நிப்பாட்டிட்டு வயல் வேலைக்கு அனுப்புவாங்களாம். ஏன் 3வது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அப்பதான் கொஞ்சமாவது நம்பர்ஸாவது தெரியும். ஓரளவு பணத்தை என்ன தெரியுது, பணத்தை கணக்கு பண்ணி வாங்க தெரியுது அப்படின்னா அதன் பிறகு ஸ்கூலுக்கு பொண்ணுங்களை அனுப்ப மாட்டாங்க. அதன் பிறகு அந்த பெண்கள் வீட்டுல இல்ல வயல்வெளியில தான் வேலை பார்க்கணும். ஆனா சவிதா அவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய மாணவி. எப்படியோ போராடி 5வதுக்கு பிறகும் நான் இன்னும் 1 வருஷம் மட்டுமாவது ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடினாங்க. அது மட்டும் இல்லாம அப்ப கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி பழங்குடியின மக்கள் ஸ்கூல்ல படிச்சாங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து அவங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதனால 6 மாசத்துக்கு ஒரு முறை அரசு உதவித்தொகை பணம் கிடைக்கும் அப்படின்றனால அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்கள். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி நான் 7வது படிக்கிறேன், 8வது படிக்கிறேன் அப்படின்னு 10வது வரைக்கும் படிச்சுட்டாங்க சவிதா. அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட 100 குடும்பங்களுக்கு மேல இருக்குமா. ஆனா அந்த கிராமத்திலேயே 10வது படித்த முதல் பெண் சவிதா அவர்கள் தான். இதை தொடர்ந்து 11வது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க சவிதா. ஆனா 11வது படிக்கணும் அப்படின்னா தன்னுடைய கிராமத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு போய் தான் படிக்கணும். 11வது படிச்சா கவர்மெண்ட் அரசு உதவித்தொகை இன்னும் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க. ஆனா கிராமத்துல இருந்து ஒரு மினி பஸ் மூலமா தான் அந்த ஸ்கூலுக்கே போக முடியும். அப்போ ஒவ்வொரு நாளுமே 2 ரூபாய் கொடுத்து அந்த ஸ்கூலுக்கு போகணும். அந்த பணத்தை யார் கொடுப்பா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நீ 2 ரூபாய் செலவழிச்சு ஸ்கூலுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. அதனால உன் படிப்பை நிப்பாட்டு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அப்பா கண்டிப்பா இந்த முறை அரசு உதவித்தொகை அதிகமாவே கிடைக்கும், இந்த 1 வருஷம் மட்டும் என்ன படிக்க விடுங்க அப்படின்னு எதேதோ சொல்லி 11ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் குரூப்ல சேர்ந்துட்டாங்க சவிதா. ஆனா இப்பதான் அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி டெய்லி சவிதா ஸ்கூலுக்கு பஸ்ல போகும்போது இவங்கள ஒருத்தவங்க தொடர்ந்து பாக்குறாங்க. இதை தொடர்ந்து ஒரு பணக்கார குடும்பம் சவிதா அவர்களை 16 வயசுலயே பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வர்றாங்க. சவிதாவினுடைய பெற்றோர்களும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா சவிதா எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. நான் படிக்கணும், 12th வரைக்குமாவது என்ன படிக்க விடுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறாங்க. ஆனா இல்லம்மா, இது ரொம்ப நல்ல சம்பந்தம், பணக்கார குடும்பம், நாளைக்கு இது போல ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்குமான்னு தெரியல, நீ 10th வரைக்கும் படிச்சதே போதும், அதனால கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்களை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு சவிதாவினுடைய நிலை இன்னும் மோசமா இருந்தது. அந்த குடும்பம் அவங்கள ஒரு வேலைக்காரி போலதான் நடத்துச்சு. அந்த கணவன் மிகப்பெரிய ஆணாதிக்கவாதியா இருந்தான். பொண்ணுங்கெல்லாம் சமயக்கட்டுல தான் இருக்கணும், சத்தமா கூட நீ சிரிக்க கூடாது, சத்தமா பேசக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும், சமையல் பண்ணணும், தூங்கணும், குழந்தைங்களை பெத்து கொடுக்கணும், இது மட்டும்தான் உன் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான ஆணாதிக்கவாதி சவிதாவோட ஹஸ்பண்ட். சவிதாவினுடைய மாமியார் இன்னும் கொடூரமானவங்களா இருந்தாங்க. சவிதா தான் தினமும் சமைப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் இவங்க சாப்பிடணும். சில நேரங்கள்ல எல்லாருக்கும் சப்பாத்தி ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா எல்லாரும் அந்த சப்பாத்தியை சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. சவிதா அவர்களுக்கு சாப்பிட சப்பாத்தியே இருக்காது. அதனால வெறும் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவாங்க. மறுநாள், அத்தை நேற்று சப்பாத்தி எல்லாரும் சாப்பிட்டீங்க, ஆனா எனக்கு சாப்பிட சப்பாத்தி இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் மாவு அதிகமா போடவா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் தேவையில்லை, வழக்கமான அளவே போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போட்டா எனக்கு சாப்பிட சப்பாத்தி இருக்காது அப்படின்னு சொன்னா அதனால என்ன, சும்மா வாயை மூடிட்டு படுறி அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இந்த மாதிரி சில நாட்கள் தினமும் சாப்பிடாமலே படுக்க வேண்டிய நிலை இருந்தது. இதனால சவிதா சப்பாத்தி போடும் போதே 2 சப்பாத்திய தன்னுடைய சேலையில மடிச்சு வச்சுட்டு
பாத்ரூமுக்குள்ள போயிட்டு அந்த சப்பாத்தியை சாப்பிட்டு வருவாங்க. இவ்வளவு ஒரு கொடூரமான நிலை பாருங்க. இதை தொடர்ந்து சவிதா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. சரி, அந்த குழந்தை பிறந்த பிறகாவது கணவன் அன்போட இருப்பான், அந்த குழந்தை மேலேயாவது அன்போட இருப்பான் அப்படின்னு பார்த்தா அந்த கணவன் அப்பவும் அப்படித்தான் இருந்தான். குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 6வது நாள்ல இருந்து மறுபடியும் அதே வேலைக்கார வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தையும் சேர்த்து பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில இவங்களுக்கு அடுத்து 2வது குழந்தை வேற பிறந்தது. இப்படியே சில ஆண்டுகள் இந்த நரக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்காங்க சவிதா. இந்த மாதிரி சவிதா அவர்கள் ஒரு வெயில் நேரத்துல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபேன் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீ மட்டும்தான் இருக்க, உனக்கெல்லாம் ஃபேன் ஒரு கேடா அப்படின்னு ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லி பயங்கரமா திட்டி சண்டை போட்டிருக்காங்க சவிதாவோட மாமியார். இந்த வீட்டுக்காக நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஒரு வெயில் நேரத்துல ஃபேன் கூட போடக்கூடாதா அப்படின்னு சவிதா கேட்டிருக்காங்க. அதற்கு மாமியார் பயங்கரமா திட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த ஃபேன்லயே தூக்கு மாட்டிக்கலாம் அப்படின்னு சவிதா தூக்கு மாட்டிக்க போனாங்க. ஆனா அப்ப கூட அவங்க மாமியார் அதை தடுக்கலையாம். செத்தா சாகுடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து அவங்க தூக்கு மாட்டிக்க போறாங்க. ஆனா அந்த ஃபேன்ல சரியா சேலையை கட்டாதனால அந்த சேலை அருந்து விழுந்து அவங்க சாகல. இதை தொடர்ந்து கணவன் கிட்ட அன்னைக்கு நடந்ததை சொல்றாங்க. கணவன் இவங்களை பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. உனக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு அடி நடிக்கிறாரு. இந்த மாதிரி தன் மேல கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத இந்த மனிதர்களுக்காக நம்ம ஏன் சாகணும்? நமக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்ம வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. மறுநாள் காலையில தன்னுடைய 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாங்க சவிதா. கல்யாணமாகி போன பெண் இப்படி வாளா வெட்டியா திரும்ப வந்ததும் அந்த ஊர்ல உள்ள பலரும் அவங்கள திட்ட ஆரம்பிச்சாங்க. இவன் மேலதான் ஏதாவது தப்பு இருக்கும் அப்படின்னு சவிதாவை தான் பயங்கரமா திட்டுறாங்க. சவிதாவினுடைய அப்பா கூட அவங்க கிட்ட பேசலாம். என்ன இருந்தாலும் நீ அவன் கூட தான் வாழணும் அப்படின்னு சொன்னாராம். ஆனா சவிதாவினுடைய அம்மா இவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. இனிமே நீ அங்க போக வேணாமா, இங்கேயே இரு அப்படின்னு அன்பாவே இருந்தாங்க. ஆனா வெறும் அன்பா இருந்தா மட்டுமே என்ன பண்ண முடியும்? வாழ்றதுக்கு கொஞ்சம் பணமும் வேணும் இல்லையா? அதனால சவிதா டெய்லரிங் வேலை பார்த்தாங்க. பகல்ல டெய்லரிங் வேலை, அதன் பிறகு இரவு நேரத்துல சாயந்தர நேரத்துல தன்னுடைய கிராமத்துல உள்ள குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வேலை, அதன் பிறகு தன்னுடைய கிராமத்துல இருந்த ஒரு ஆபீஸ் போயிட்டு டாய்லெட் சுத்தம் பண்ணக்கூடிய வேலை, இப்படின்னு பல வேலைகள் பார்த்தாங்க. இந்த மாதிரி 3-4 இடங்கள்ல வேலை பார்த்தா மட்டுமே சம்பாதிக்க முடியாது. நம்ம படிக்கணும், படிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. இதை தொடர்ந்து 12th எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு பல இடங்கள்ல விசாரிக்கிறாங்க. இதை தொடர்ந்து 12th பிரைவேட்டா எழுதி பாஸ் பண்றாங்க. இதை தொடர்ந்து போபால்ல உள்ள பர்கத்துல்லா யூனிவர்சிட்டியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கரஸ்ல ஜாயின் பண்றாங்க. எப்படியாவது இந்த டிகிரியை படிச்சு முடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெறித்தனமா படிக்கிறாங்க. பகல் நேரம் டெய்லரிங் வேலை, சாயங்காலம் டியூஷன் டீச்சர், நைட் 8 மணிக்கு மேல ஒரு ஆபீஸ் போயிட்டு டாய்லெட் கிளீன் பண்ற வேலை, இது அத்தனையும் பார்த்துட்டு இரவுல குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இரவு நேரத்துல தூக்கம் இல்லாம உட்கார்ந்து படிக்கிறாங்க. BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் 2 வருஷம் எந்த அரியரும் இல்லாம பாஸ் பண்ணிடுறாங்க. இப்போ 3வது வருஷம் நடக்குது, எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அப்போ எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இவங்களோட ஹஸ்பண்ட் சவிதாவோட வீட்டுக்கு வராங்க. நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், மறுபடியும் என் கூட சேர்ந்து வாழு அப்படின்னு வற்புறுத்துறாங்க. ஆனா சவிதா அதற்கு மறுக்கிறாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ள வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி சவிதாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த குடிசையில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா சவிதா அவங்க கூட வர சம்மதிக்கல. இதனால பேசிட்டு இருக்கும் போதே சவிதா கன்னத்திலே அறையிறாரு. அது மட்டும் இல்லாம சவிதா மனதளவுல பாதிக்கப்படணும் அப்படின்னு அவங்க முன்னாடியே அவங்க உடல்ல சிறுநீர் கழிக்கிறாரு. இதை தொடர்ந்து சவிதா கத்தி அலறவும் அவங்களுடைய பெற்றோர்கள் உள்ள வந்து அவங்களுடைய கணவனை வெளியே அனுப்புறாங்க. இதுவரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்த சவிதா இப்போ மென்டலா டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அவங்க பெற்றோர்கள் கூட, ஏமா நீ உன் கணவனோட போய் வாழ்ந்தா என்ன, அவன் தான் திருந்திட்டேன் இப்ப நல்லவன் அப்படின்லாம் சொல்றானே, இதனால நீ அவங்க கூட வாழ்ந்தா என்னமா அப்படின்னு கேட்டாங்களாம். இதனால அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆனா அப்பதான் சவிதா யோசிக்கிறாங்க, தன்னோட கணவனோட நோக்கமே நம்ம டிகிரி பாஸ் பண்ண கூடாது, நம்ம இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா அவன் நினைச்சது நடந்துரும், நம்ம இந்த நிலையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம படிக்கணும், படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் வெறித்தனமா படிக்கிறாங்க. டிகிரியை முடிக்கிறாங்க. BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி லெவல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி பட்டத்தை வாங்குறாங்க. இது போல டிகிரி கைக்கு வந்ததுமே இந்த உலகத்தையே ஜெயிச்சது போல ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்தது. ஆனா இதன் மூலமா மட்டுமே எல்லாமே மாறிடாது, நமக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி தெரிய வருது. இதை தொடர்ந்து மத்திய பிரதேசத்துல உள்ள Group 1 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த Group 1 எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பிரிலிமினரி எக்ஸாம், அப்புறம் மெயின் எக்ஸாம், அப்புறம் இன்டர்வியூன்னு 3 இதை கிளியர் பண்ணணும். ஆனா பிரிலிமினரி எக்ஸாம் மட்டும் நீ பாஸ் பண்ணிட்டா கூட உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து 25,000 ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 25,000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்ப ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால இதுக்காகவாது இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணும் அப்படின்னு வெறித்தனமா படிக்கிறாங்க.
பிரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து அடுத்து மெயின் எக்ஸாமும் கிளியர் பண்ணி இன்டர்வியூவும் கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி முதல் அட்டெம்ப்ட்லேயே மத்திய பிரதேசத்தினுடைய குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க சவிதா. இதை தொடர்ந்து அவங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் உள்ள முனிசிபாலிட்டி கார்பரேஷன் ஆபீஸ்ல தலைமை நகராட்சி அதிகாரி வேலை கிடைச்சதுங்க. அது வரைக்கும் அந்த கிராமத்துல இவெல்லாம் எங்க வாழ போறா, வாழா வெட்டி, இவெல்லாம் உருப்பட மாட்டா, இவெல்லாம் ஏதாவது ஒரு ஆபீஸ்ல டாய்லெட் தான் கழுவ போறா அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்கள பார்த்து பிரமிச்சு போய் நின்னாங்க. இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஸ்கூல பாதியிலே நிப்பாட்டின தன்னுடைய பெண் குழந்தைகளை கூட அந்த கிராமத்துல உள்ளவங்க மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சாங்களாம். தன்னை நிராகரிச்ச இடத்துல நிராகரிக்கவே முடியாத சக்தியா வளர்ந்துட்டாங்க சவிதா. தன்னுடைய இந்த கதைய பல பெண் கல்லூரிகள்ல போயிட்டு சொல்றாங்க. பல பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் வேலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பெண்ணுமே தங்களுடைய சொந்த காலில் நிக்க முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு பெண்ணும் கொஞ்சமாவது தன்னுடைய சொந்த முயற்சியில கொஞ்சம் பணமாவது சம்பாதிக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சவிதா. நம்மளால எல்லாம் படிக்க முடியுமா, நம்மளால எல்லாம் வேலைக்கு போக முடியுமா, நம்மளால சம்பாதிக்க முடியுமா, நம்மளால இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு பெண்கள் தயங்கி நிக்க கூடாது. உங்களால எல்லாமே பண்ண முடியும். கொஞ்சம் முயற்சியும் நம்பிக்கையும் மட்டும் இருந்தா போதும். மற்றவங்களால ஒரு மாசத்துல ஒரு வேலையை பண்ணி முடிக்க முடியுது அப்படின்னா நம்மளால 2 மாசத்துல அதை பண்ணி முடிக்க முடியும். நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். ஆனா நம்மளால பண்ணவே முடியாதுன்னு எதுவுமே இல்லை. வெறும் பாத்திரம் கழுவவும் சமைக்கவும் மட்டுமே நம்ம படைக்கப்படல, சாதிக்கவும் தான் படைக்கப்பட்டிருக்கோம். நீங்க பெருசாலாம் சாதிக்க வேணாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ட்ரை பண்ணுங்க. சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க. எப்போதுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நரகத்திலே வாழாதீங்க. என்னோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. இந்த நரகத்துல இருந்து என்னை காப்பாத்த யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கடவுளை வேண்டிட்டு இருந்தேன். ஆனா எனக்கான விதியை நான் தான் தீர்மானிக்கணும், எனக்கான வாய்ப்புகளை நான் தான் உருவாக்கணும் அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. நம்மளோட கஷ்டங்களை தீர்க்க யாருமே வரமாட்டாங்க. நம்ம தான் அதுல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணணும். நம்மளால இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் முயற்சியும் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா கண்டிப்பா அடுத்த சில மாதங்கள்லயே நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்றாங்க சவிதா. சவிதா அவர்களுடைய வெற்றி கதை உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும் நான் நம்புறேன்.